வணக்கம் நண்பா. வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்துருந்தா இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். பேரில் பார்த்தீங்கன்னா 98, 85, அடுத்து 985 அப்படின்றது பாக்ஸாக கொடுத்துருந்தோம். அது கூடவே வந்துட்டு சி போர்டு 8ஆம் நம்பர் வருது அப்படின்றத எடுத்து போட்டிருந்தோம். சி போர்டு 7, 2 அல்லது 8 அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம். ஏபி பேட்டர்ன் எடுத்து கொடுத்துருந்தோம். ஏபி மட்டும்தான் ஃபெயில் ஆச்சு. மற்றபடி பார்த்தா 9 பாஸ் ஆச்சு. சி போர்டு 8 பாஸ் ஆச்சு. ஆல் போர்டில் வந்துட்டு 98 அப்படின்ட்டு பாஸ் ஆச்சு. 985ன்னு கொடுத்துருந்தோம். நம்ம 2 எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரி, இன்னைய வீடியோவில் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரியே வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நல்ல முயற்சிகள் எடுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுட்ருக்குறோம். இனிமேல் முடிஞ்ச ஒரு முயற்சி எடுத்து போடுறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க. இப்போ நாளைய கெஸ்ஸிங் போலாம் நண்பா. 29ஆம் தேதி பிப்ரவரி அதுக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து 3க்கு 3 சேர்ப்போம். 3க்கு 3 அதாவது 488வது ட்ரால இருந்து 491க்கு 3க்கு 3 அடுத்து 498 இருந்து 498 இருந்து 2ஆம் நம்பர் எடுத்து 2க்கு 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 508ல் நமக்கு ரிசல்ட் வேணும். 508 இருந்து 5ஆம் நம்பர் வந்தால் ஆல் போர்டுக்கு 5. நாளைக்கு 29ஆம் தேதி ட்ராக்கு ஆல் போர்டு 5. பி போர்டு கணக்கில் வருது. ஆனால் 2 தடவைக்கு மேலே ஒரு லைன் எடுக்க மாட்டான். சில நேரங்களில் எடுப்பான், சில நேரங்களில் எடுக்க மாட்டான். அதனால் வந்துட்டு ஆல் போர்டு 5 ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. போல்டு ஆல் போர்டு 5 ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க நண்பா. அடுத்தபடியாக அடுத்த சார்ட்டுக்கு போகலாம் நம்ம. இதில் வந்துட்டு ரூ. 60 செட்டில் வந்துட்டு 2 நம்பர் தான் வரும். அந்த 2 நம்பர் போடுங்க. ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 57, பிசியில் 57, அதாவது 755, 756, 402 ட்ரா நம்பர். இது 2ல் இருந்தும் 5 மேலும் எடுத்து பிசி 57 அப்படின்றது வந்திருக்குது. அடுத்து ட்ரா நம்பரோட மார்க் பண்ணுறோம். 757, 403ல் இருந்து 5 4 எடுத்து பிசி 54 அப்படின்றது வந்திருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 758, 404 பிசியில் வந்துட்டு 6 3, அதாவது பிசி 63 அப்படின்னு வரலாம். பிசி 63ன்னு வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரியே வந்த ரிசல்ட்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த 4 நம்பருக்குள்ளே தான் 857, 857 இந்த மார்க்குள்ளே பாருங்கள். 857க்கு 857 இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 554, 554 அடுத்து பார்த்தால் நமக்கு இருக்கிறது 463 இல்லை 763 அப்படின்ற இதாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ரூ. 60 செட்டில் 2 நம்பர் கொடுக்குறோம். நான் ஆல் போர்டு 5 சொன்னீங்க. இதில் 463, 763 சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சார்ட்டு படி இது வருது 763, 463 இந்த 2 நம்பர்
உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் சேனல் மட்டும் போட்டு பாருங்க, இல்லாட்டி ரிஸ்க் எடுக்காதீங்க. இதை மட்டும் போட்டு பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இதை பண்ணி தரோம். இப்போ ஏ போர்டு 7க்கு வந்துட்டு இன்னொரு ரூட்டு இருக்குது, நம்ம அது காட்டுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்த மாதிரி தான். அதாவது நேற்றுக்கு நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா, சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுக்கும்போது 958, இது பிளாக்ல மாற்றிடலாம். 958, 2 பக்கம் இருந்து எடுத்தோமே, இதில் ஒரு 958, இன்னொன்று 958. இதை வந்துட்டு எடுத்து நம்ம சி போர்டுக்கு வந்துட்டு 9-5ன்னு இருந்துச்சு நேற்றுக்கு சார்ட் பெண்டிங்கில், 8 வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 792, இதில் பார்த்தீங்கன்னா 792, இங்கே பார்த்தால் 792, ஏ போர்டில் 7 வரலாம். ஏ போர்டு 7 வரலாம். அதனால நம்ம அந்த 763 அப்படின்றது ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம். 763 அப்படின்றது ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கிறோம். இந்த 763 அப்படின்றது போட்டு பாருங்க. 763 கூட 4D அப்படின்றது எடுத்தால் 763 அப்படின்ற மாதிரி வரலாம். எடுத்து பாருங்க. அடுத்து நம்ம வந்துட்டு ஏபிக்கான இதுக்கு போகலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. எழுநூற்றி 63 நமக்கு வந்துட்டு பிசி 63 வருது. ஏபிஏசி பிசி பேர் கொடுத்துடலாம். இதில் பிசி 63 ஆல் போர்டில் 5 வந்தனால 763 563. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஏபிஏசி பிசி தர போட்டிருப்பீங்க. அடுத்து ஏபிஏசி பிசி, ஏபிஏசி பிசி இன்னைக்கு நேற்று 2 செட்டு கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா தான் வரும் நண்பா. 53 35 56 65. இதில் ஒரு செட் எக்ஸ்ட்ரா வரும்ன்றது 75 57 75 57 57 65 56 53 35. இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் இதை எடுத்து ப்ளே பண்ணுங்க, இல்லாட்டி வேணாம். நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்க்கு வருது அப்படின்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஏபி, இது வந்துட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்துட்டு ப்ளே பண்ண தெரியாதவங்களும் இருப்பீங்க, வீடியோ பார்க்குறவங்க. இந்த மாதிரி நீங்கள் தேடுங்க, சார்ட்டில் அடித்ததுக்கு அடுத்து உள்ள 2 நம்பர் எடுத்து தேடுங்க. கன்ஃபார்மாக வாரத்துக்கு 4 நாள் பாஸ் ஆகும். இப்போது நம்ம எடுத்த ஏபியில் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 70, இந்த 68, 70 68, ஒரு 7 இருந்துச்சு, 70 68, 75. இந்த 3 நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் எடுத்து போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா போட்டு வச்சுக்கோங்க. 75 ஏபியில், 68 ஏபியில், 70 ஏபியில், இந்த 3 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா நமக்கு ஏ போர்டு வந்துட்டு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தோணுது, அதனால் அது அப்படி வருது.
30 753 756 பாக்ஸ். இது உங்கள் கெஸ்ஸிங்கோட வந்தால் எடுத்து போடுங்க. நன்றி நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங்காக கொடுக்க பார்க்குறோம். ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. 53 756 பாக்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரியே உங்கள் கெஸ்ஸிங்கோட வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க, இல்லாட்டி ரிஸ்க் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வின்னிங் கொடுக்குறோம். சிங்கிள் ஷாட்லேயே கொடுக்குறோம். நன்றி நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.